ரெனிஸு ரெனிஸு எப்பா ரெனிஸு இப்போ எப்படி இருக்கு? ஏம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க, உடம்புக்கே முடியலை. வா அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம்ல. எத்தனை நாளாட்டு இந்த காய்ச்சலை வச்சுக்கிட்டு இருக்குதுக்கு. இப்போ வேற வைரஸ் காய்ச்சல், அது காய்ச்சல், இது காய்ச்சல், அப்படி இப்படின்ட்டு இருக்காவ. ஏதோ சைனாலேருந்து ஏதோ பரவுவான், என்னத்தெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கானுவேன். வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். எலும்பு சீக்கிரம் ரெடி ஆகும், போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா, ரெடி ஆகுவேன். லேய் கிளம்புனியா? வந்துட்டேம்மா. வா போவோம் வா. ஆட்டோக்கு சொல்லணுமா இல்லைன்னா நடந்து வருவியா? நடந்து போயிடலாமா, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கம்மா, என்ன செய்வு? டாக்டர் 2 நாளாக ஒரே காய்ச்சல், மழையில் நனைஞ்சிருப்பான் போல. இப்போ சித்து புத்துன்ட்டு இருக்கான், எலும்பே முடியலை அவனுக்கு, படுத்தே கிடக்கான். ஃபீவர் 104 டிகிரி இருக்கு. 2 நாளாக எப்படிப்பா நீ இதை வச்சுக்கிட்டு இருந்தா? மருந்து ஏதாவது குடிச்சியலா? மருந்து வாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான் டாக்டர். இன்னைக்கே பிடிச்சிலாம் இழுத்துட்டு வந்திருக்கு. கஷாயம்தான் காய்ச்சி கொடுத்தேன் பார்த்துக்கிடுங்க. ஏம்மா, கஷாயத்தை காய்ச்சி குடிச்சிட்டே இருந்தா போதுமாம்மா? இந்த மெடிக்கல்லையாவது ஒரு காய்ச்சல் மாத்திரையை வாங்கி கொடுத்துருக்கலாமா? பாருங்க, இப்போ அந்த காய்ச்சலோடு சேர்ந்து சளியும், அவ்வளோ சளி இருக்குது. டாக்டர் வாயெல்லாம் ஒரே கசப்பாக இருக்குது. அதான் பிள்ளை, காய்ச்சல் நல்லா இருக்குது பற்றியா? அந்த காய்ச்சலுக்கு வாக்கசப்பு இருக்க தான் செய்யும். ஏம்மா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். 2 நாளாக காய்ச்சலும் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி இப்போ செக் பண்ணால் 104 டிகிரி இருக்குது. அப்போ ஹை ஃபீவர்லாமா? அதனால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். சரியா? சரி டாக்டர். கலா ஏன் இன்னைக்கு இன்னும் வரல? வராமல் இருக்க மாட்டாளே. வீட்டில் எட்டி போய் பார்க்கலாம்னா நமக்கு காலம் வலியாக இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி கேட்போமா பின்ன? ஹலோ ஹலோ ஹலோ. மைனி கேக்குவா? மைனியோ, கலா ஏன் வீட்டுக்கு வரல இன்னும்? நிறைய வேலை இருக்குவோ? மைனி, இந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்தேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு? ஏன் என்னாச்சு? மைனி, இந்த ரெனிஸ் பயலுக்கு நல்லா காய்ச்சல் பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் சரின்ட்டு இந்த சங்கர் டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் சரின்னு கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா 104 டிகிரி மைனி. இப்போ ஒரு ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காவ மைனி. ரத்தம் டெஸ்ட் எதுக்கிட்டு எடுக்க சொன்னாவ? மைனி, ஏற்கனவே 2 நாளாக காய்ச்சல் இருக்குவா. அப்புறம் இன்றைக்கி வேறு 104 டிகிரி இருக்கிறதுனால காய்ச்சல் இன்னும் அதிகமாகும். அதனால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு சொன்னாவ மைனி. பின்ன டாக்டர் சொல்லது வேலை தானே மைனி, நம்ம கேட்கணும். நம்ம வேண்டான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் பிறகு அதிகப்பட்டுட்டுனா என்ன மைனி பண்ண முடியும்? சரி எடு. இப்போ எடுத்தாச்சா? எடுத்துட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்லு, சரியா? என்ன கூப்பிட்ருக்கலாம்லாட்டி? நான் வீட்டில் சும்மா தானே இருந்தேன், நான் அழகாக வந்திருப்பேன்ல கூட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி, நடந்து போகிற தூரம் தானே, அதனால் ஒன்றும் இல்லை. அவன் அங்கே இப்போ தான் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கான் மைனி. இது உடனே சொல்லிடலான்னாவ, ஒரு 5 நிமிஷத்துலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொன்னாவ. பார்த்துட்டு பிறகு ஒன்றும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம்ல மைனி. சரி கலா, பார்த்துட்டு சொல்லு, சரியா? ரூபா எதை வச்சிருக்கிறியாட்டி? ரூபா கொஞ்சம் போல் இருந்ததை எடுத்துகிட்டு வந்தேன் மைனி. நம்ம சும்மா காய்ச்சல் தானே பார்க்கறதுக்கு தானேன்ட்டு வந்தோம். வந்த இடத்துல இப்போ ரத்தம் டெஸ்ட் எடுக்க சொன்னால இதுக்கு 150 ரூபா தான் ஆச்சு மைனி. அதனால் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா மைனி? சரி சரி கலா, வைக்கட்டா மைனியோ? அவன் வந்துட்டான். சரி கலா, ரிப்போர்ட் வந்தது உடனே சொல்லு, சரியா? ஏம்மா, ரிப்போர்ட் வந்திருக்கு, சரியா? பயலுக்கு வந்து டைஃபாய்டு. என்ன டாக்டர் சொல்றியா? டைஃபாய்டா என் பிள்ளைக்கு? ஏம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. டைஃபாய்டெலாம் இப்போ என்னம்மா, முன்னாடி தான் டைஃபாய்டு அது இதுன்னா பயப்படுவாவ. இந்த காலத்துலேயும் என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கிறிய? ஏம்மா, அட்மிஷன் போட்டுருவோம்மா, சரியா? 6 நரம்பு ஊசி போடணும் 3 நாளைக்கு. காலையில் 1, சாயந்தரம் 1, அப்படி 6 ஊசி போடணுமா, சரியா? பார்ப்போம், எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு விடணுமா இல்லை இருக்கணுமா என்னன்னு பார்ப்போம், சரியா? ட்ரிப்ஸ் போட சொல்கிறேன். ஃபீவர் கண்ட்ரோல் ஆகுதா பார்ப்போம். சரி டாக்டர். கலா சொல்லு கலா. அது மைனி ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்லிட்டாவ பார்த்துக்கிடுங்க மைனி. டைபாய்டா மைனி.
டைஃபாய்டா கலா? நான் அதான் நினச்சேன் பார்த்துக்க, 104 டிகிரி காய்ச்சலை வச்சுக்கிட்டு இருந்திருக்கானேன்னு யோசித்தேன் பார்த்துக்க. அப்போ அது என்ன சொல்லியிருக்காவ இப்போ? அது இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்லியிருக்காவ. நரம்பு ஊசி போடணுமா மைனி? 6 நரம்பு ஊசி போடணுமா, 3 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2ஆம். காலையில் 1, சாயந்தரம் 1, 6 நரம்பு ஊசி கண்டிப்பாக போடணுமா டைஃபாய்டுக்கு. அப்போ தான் சரியாகுமா மைனி. பிறகு குளுக்கோஸும் போட்டிருக்காவ மைனி. அது குளுக்கோஸ் ஏறணுமா, இல்லைனாக்கி உடம்பு ரொம்ப டயர்டாயிரும், அவன் ரொம்ப டயர்டாயிருவான். அதனால் குளுக்கோஸ் போடணும்னு சொல்லி குளுக்கோஸ் போட்டிருக்காவ மைனி. இனி இப்போ ஒரு ஊசி போட்டிருக்காவ, இனி சாயந்தரம் போடுவாங்களாம் மைனி. அப்போ கலா, நான் வாரேன் சரியா? கொஞ்சம் கழித்து வாரேன். சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டா? பின்ன கடையில் தானே கலா வாங்கிட்டு இருக்கணும், எதுக்கு விருதாக்கில் ரூபாயை வேஸ்ட் பண்ணணும்? நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் சரியா? அப்படியா மைனி? கொஞ்சம் போல போதும் மைனி, நம்ம எங்கே சாப்பிட்றதுக்கு மைனி? அவனுக்கு கொடுக்க சொல்ல அவளா என்னதோ தெரியாதுல்ல, அதனால் எனக்கு மட்டும்தானே மைனி. கொஞ்சம் போல கொண்டு வாங்க சரியா? சரி கலா, சரி, நீ பார்த்துக்க, பிள்ளைய பார்த்துக்க, வாரேன் சரியா? வைக்கட்டா மைனி? சரி கலா, சரி.